குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களின் வெள்ளத்தில் வந்த கள்ளழகர். வைகை ஆற்றில் இறங்கியவுடன் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கம் எழுப்பிய மக்கள். பாரம்பரிய முறைப்படி தண்ணீரை பீச்சி அடித்து கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். காலை 11 மணிக்கு தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் எந்த நாடும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை என பிரதமர் தெரிவித்ததாக தகவல். பேச்சு நடத்த தயார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த நிலையில் அதிரடி. தாக்குதல் நிறுத்தத்திற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் இயல்பு நிலை. இன்று நண்பகலில் மீண்டும் நடைபெறுகிறது இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகளின் பேச்சுவார்த்தை. 5 நாட்கள் பயணமாக இன்று உதகை புறப்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் 15ஆம் தேதி மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். கூட்டணி குறித்த முடிவை தான் மட்டுமே எடுப்பேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதி. சரியாக பணியாற்றவில்லை என்றால் யாராக இருந்தாலும் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை. அன்புமணியின் மாநாட்டு உரையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு புகழாரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு. தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் மீண்டும் தொடங்கியது வடகலை தென்கலை பிரச்சினை. இருதரப்பும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் முகம் சுழித்த பக்தர்கள். விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மேடையிலேயே மயங்கி விழுந்த நடிகர் விஷால். மருத்துவமனையில் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் வீடு திரும்பினார். சத்தீஸ்கரில் மினி லாரி மீது மோதிய சரக்கு லாரி. 13 பேர் உயிரிழப்பு, 12 பேர் படுகாயம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் இரட்டை கொலை விவகாரத்தில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் தம்பதி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் பீகாரைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். விவரங்கள். சேலத்தில் நேற்று முதிய தம்பதி கொலை வழக்கில் வடமாநில இளைஞர் ஒருவரை தற்போது கைது செய்திருக்கின்றனர். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் எட்டிக்குட்டை தெருவைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். அவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார். வீட்டில் முன்பாக இருக்கக்கூடிய கடையை பாஸ்கரும் அவரது மனைவி வித்யாவும் கவனித்து வந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் மளிகை கடையை திறந்துவிட்டு பாஸ்கரனும் அவரது மனைவியும் வித்யாவும் வீட்டில் இருந்துள்ளனர். மேல்மாடியில் குடியிருக்கும் அவரது இளைய மகன் தினேஷ் எதிர்ச்சியாக நேற்று கீழே இறங்கி வந்து பார்த்தபோது வீட்டினுள் பாஸ்கரும் அவரது மனைவி வித்யாவும் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த காட்சியை கண்டிருக்கிறார். உடனடியாக அவர் கூச்சலிட்டு பார்த்தவுடன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் வந்து பார்த்தபோது வித்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தார். இதனையடுத்து உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த பாஸ்கரனை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவர் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் வந்து சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக மோப்பனாய் மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள்
ஆயுதங்கள் மற்றும் தடயங்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அவரது மூத்த மகன் ஏற்கனவே நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக தனது தந்தை மற்றும் தாயுடைய கழுத்தில் இருந்த செயின் காணவில்லை என்றும் இந்த கொலை நகைக்காக நடந்திருக்கலாம் என அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த நிலையில் அதன் பேரில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக அங்கிருந்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று பீகாரை பூர்வீகமாக கொண்ட சந்தோஷ் என்ற 34 வயது நபரை கைது செய்திருக்கின்றனர். இவர் ஏற்கனவே அந்த பகுதியில் தங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் ஏற்கனவே கடன் தொல்லையால் தவித்து வந்ததாகவும் இந்த கடன் தொல்லையால் இந்த முதிய தம்பதி இருவரையும் நேற்று சுத்தியால் அடித்து கொலை செய்துவிட்டு அவரிடம் இருந்த 10 சவரன் நகையை திருடி சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை. மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் விஷால் மேடையில் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் விஷால் திடீரென மயங்கி விழுந்த காட்சிகளே இவை. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்தது, நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று செயலாளரானது என பரபரப்பான நபராகவும் பலம் வந்தார். இப்படி திரையிலும் நிஜத்திலும் துருதுருவென செயல்பட்டு வந்த விஷால் கடந்த ஜனவரி மாதம் மதகஜ ராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கை நடுக்கத்துடன் பேசியது அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு. அவரது உடல்நிலை குறித்து சமூக வலைத்தளங்களில் பல வதந்திகளும் பலம் வந்த நிலையில் காய்ச்சல் காரணமாகவே விஷாலின் பேச்சில் தடுமாற்றம் இருந்ததாக அவர் தரப்பில் அப்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரத்தில் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவையொட்டி விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் பரிசுகள் வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் விஷால் சென்றிருந்தார். விழா மேடையில் பேசிக் கொண்டிருந்த விஷால் பேசி முடித்த சில நொடிகளில் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். எனினும் சற்று நேரத்தில் விஷால் இயல்பு நிலைக்கு திரும்பினார். பின்னர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் காரில் விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விஷால் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு பரிசோதனைகள் முடிந்தவுடன் தனது காரில் விஷால் சென்னை திரும்பினார். மதிய உணவு அருந்தாததால் மயக்கம் ஏற்பட்டதாக விஷால் தரப்பில் கூறப்படுகிறது. பொது நிகழ்ச்சிகளில் விஷாலுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவது மீண்டும் ஒருமுறை நிகழ்ந்ததால் விஷாலுக்கு என்ன ஆச்சு என அவரது ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ்